திருக்குறளரசனில் இன்று 2ஆம் அதிகாரம் வான் சிறப்பு என்னும் அதிகாரத்தில் உள்ள 10 பாடல்களையும் இங்கே காண்போம். இன்று 2ஆம் அதிகாரம் குறள் 11. வானென்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றுணரற் பாற்று என்பது குறள். மழை பெய்வதனாலே தான் உலக உயிர்கள் வாழ்கின்றன, ஆதலால் மழையே உயிர்களுக்கு அமிழ்தம் என்று உணரத்தகும் என்பது பொருள். அமிர்தம் என்பது கிடைத்தற்கரிய ஒரு சிறந்த பொருள். தேவாமிர்தம் உண்டால் இறப்பு என்பதே கிடையாது என்பர். அத்தகைய சிறப்புமிக்க அமிர்தத்தை பெற தேவர்களும் அரக்கர்களும் சண்டையிட்டதும், அரக்கர்களிடம் அமிர்தம் செல்லாமல் இருக்க இறைவன் மோகினி அவதாரம் எடுத்த கதையும் நமக்கு தெரியும். அத்தகைய அமிர்தத்தை மழையுடன் ஒப்பிட்டு மழையின் சிறப்பை உலகிற்கு பறைசாற்றியுள்ளார் திருவள்ளுவர். இந்த உலகத்திற்கு தன் அனுபவத்தால் அமிர்தம் போன்று 1330 பாடல்களை அருளியுள்ளார் எம் வள்ளுவர். 2ஆம் அதிகாரம் குறள் 12. துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை என்பது குறள். உண்பவருக்கு தகுந்த பொருட்களை விளைவித்து தந்து அவற்றை பருகுவதற்கு தானும் ஓர் உணவாக விளங்குவதும் மழையே ஆகும் என்பது பொருள். மழை பெய்தால்தான் உழவன் உணவை உற்பத்தி செய்ய முடியும். அவ்வுணவை உண்பதற்கும் மழையே குடிநீராய் மாறுகிறது. அத்தகைய சிறப்புமிக்க மழையை உயிருக்கு உற்ற துணை என்கிறார் திருவள்ளுவர். நீரும் உண்ணும் உணவாய் இருப்பது போல வள்ளுவன் பாடல் போல் ஒழுக்கமாய் வாழ்ந்தவன் எம் திருவள்ளுவன். 2ஆம் அதிகாரம் குறள் 13. விண்ணின்று பொய்ப்பின் விருநீர் வியனுலகத்து உள்ளின்று உடற்றும் பசி என்பது குறள். மழை காலத்தால் பெய்யாது பொய்க்குமானால் கடலால் சூழப்பட்டுள்ள இப்பரந்த உலகினுள் பசி நிலை பெற்று உயிர்களை வாட்டும் என்பது பொருள். மழையானது பொழிய வேண்டிய காலத்தில் பெய்யாவிட்டால் உப்பு நீரால் சூழப்பட்ட இந்த உலகத்தில் நன்னீர் இல்லாது போகும். எனவே உணவுப் பொருட்களை விளைவிக்க முடியாது. பசியானது நிலையாக நின்று உயிர்களை வாட்டும் என்கிறார் திருவள்ளுவர். அதே போல்தான் நல்லவர்கள் இல்லாமல் போனால் கெட்டவர்களால் இவ்வுலகம் நிறைந்து அழிந்து போகும். இவ்வுலகை அழியாமல் காக்க ஒரு சிறு துகளாயிருந்தவர் எம் திருவள்ளுவர். 2ஆம் அதிகாரம் குறள் 14. ஏரின் உலாஅர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் என்பது குறள். மழை என்னும் வருவாயின் வளம் குறைந்தால் பயிர் செய்யும் உழவரும் ஏரால் உழுதலை செய்ய மாட்டார்கள். உழவு தொழில் மாண்டால் உயிர்கள் துளிர்க்காது மாண்டு போகும் என்கிறார் திருவள்ளுவர். 1000 தொழில்கள் உலகில் வந்தாலும் அனைத்தும் மானுட முன்னேற்றத்திற்கே. ஆனால் உழவு தொழில் மட்டுமே மானுடத்தை மட்டுமல்லாமல் உலக உயிர்களை காக்கும் தொழில். அத்தொழிலே இல்லாமல் போகும் மழை பொய்த்தால். மழை இல்லையேல் உழவன் இல்லை, உழவன் இல்லையேல் இவ்வுலகே இல்லை என்று கூறி உழவனின் சிறப்பை பறைசாற்றியிருக்கிறார் எம் திருவள்ளுவர். 2ஆம் அதிகாரம் குறள் 15. கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை என்பது குறள். காலத்தால் பெய்யாது உலகில் வாழும் உயிர்களை கெடுப்பதும் மழை, அப்படி கெட்டவற்றை பெய்து வாழச் செய்வதும் மழையே என்பது பொருள். இவ்வுலகை பஞ்சத்தாலும் பட்டினியாலும் அழிவு நிலைக்கு கொண்டு செல்வதும் மழையே. அந்நிலையில் இருந்து மீண்டு வளர்ச்சி நிலைக்கு கொண்டு செல்வதும் மழையே. மழை பொய்த்தால் வறட்சி நிலை பெற்று உலகம் அழிந்து போகும். அத்தருணம் நிகழாமல் இன்று வரை காப்பது மழையே என்கிறார் திருவள்ளுவர். அத்தகைய சிறப்புமிக்க மழையின் முக்கியத்துவத்தை உணர்ந்ததால் தான் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்தபடியாக பாடியுள்ளார் நம் திருவள்ளுவர். அதிகாரம் குறள் 16. விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பு அரிது என்பது குறள். வானிலிருந்து மழை துளி வீழ்ந்தால் அல்லாமல் உலகில் பசும்புல்லின் தலையை காண்பது கூட அருமையாகிவிடும் என்பது பொருள். 1000 அறிவியல் வளர்ச்சி இந்த பூமி கண்டாலும் பசும்புல்லின் தலையை காண மழைத்துளி ஒன்றே வேண்டும். புல்லில்லாத உலகம் உயிரில்லாத பூமிக்கு சொந்தம் என்கிறார் திருவள்ளுவர். புல்லின் தலையோடு ஒப்பிட்டு பூமியின் நிலைப்புத்தன்மையை உலகிற்கு உணர்த்திய உயர்ந்த மனிதர் நம் திருவள்ளுவர். 2ஆம் அதிகாரம் குறள் 17. நெடுங்கடலும் தன் நீர்மை கொஞ்சம் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடின் என்பது குறள். மேகமானது கடல் நீரை முகந்து சென்று மீண்டும் மழையாக பெய்யாவிட்டால் அப்பெரிய கடலும் தன் வளமையில் குறைந்து போகும் என்பது பொருள். சூரிய வெப்பத்தின் காரணமாக கடல் நீரானது ஆவியாகி மேலே சென்று மேகமாய் குளிர்ந்து மழை பொழியும். அது மட்டுமல்லாமல் மேகங்கள் மழை நீரை முகந்து செல்லும் அறிவியலும் இப்பூமியில் நடக்கும். அங்கனம் கொண்டு சென்ற நீர்
மழையாக மீண்டும் கடலை அடையாவிட்டால் அப்பெரிய உலகளாவிய கடலின் நீரும் குறைந்து போகும் என்கிறார் திருவள்ளுவர். தன் 2 அடி பாடலுக்குள் அறிவியலை திணித்து மழையின் பெருமையை உறக்க கூறியுள்ளார் எம் திருவள்ளுவர். 2ஆம் அதிகாரம் குறள் 18. சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்குமேல் வானோர்க்கும் ஈண்டு என்பது குறள். மழையானது முறையாக பெய்யாவிட்டால் உலகத்திலே வானோருக்காக நடத்தப்படும் திருவிழாக்களும் பூஜைகளும் நடைபெற மாட்டா என்பது பொருள். வானம் மழையை கொடுக்காவிட்டால் வானோருக்கு போடும் படையலுக்கான உணவுப் பொருட்கள் விளையாது. அங்ஙனம் நடக்குமானால் சிறப்பாக செய்யப்படும் பூஜைகளும் நடக்காது என்கிறார் திருவள்ளுவர். எனவே மழை இல்லையேல் பூஜைகளும் கொண்டாட்டங்களும் உலகில் இல்லாமல் வறட்சியே நிலை பெற்று உலகை அழிக்கும் என்கிறார் முப்பால் தந்தை எம் வள்ளுவர். 2ஆம் அதிகாரம் குறள் 19. தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதெனின் என்பது குறள். மழை பெய்து உதவாவிட்டால் இந்த பரந்த உலகத்திலே பிறருக்காக செய்யப்படும் தானமும் தனக்காக மேற்கொள்ளும் தவமும் இரண்டுமே நிலையாமற் போய்விடும் என்பது பொருள். மழை பெய்யாவிட்டால் பசி நிலை பெற்று தான தர்மம் செய்ய முடியாமல் போகும். அதே போன்று தன் மன அமைதிக்காக மேற்கொள்ளும் தவமும் செய்ய முடியாமல் மறைந்து போகும் என்கிறார் திருவள்ளுவர். தானமும் தவமும் தான் மனிதனை தலை சிறந்து வாழ வைக்கும். அத்தகைய தானமும் தவமும் மேற்கொள்ளாத உலகம் தலைமுறை காணாது போகும் என்கிறார் திருவள்ளுவர். எனவே மழையே மனித இனத்துக்கு அடிப்படை என்கிறார் முற்றுமுணர்ந்த ஞானியான எம் திருவள்ளுவர். 2ஆம் அதிகாரம் குறள் 20. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்பது குறள். நீர் இல்லாமல் எத்தகையோருக்கும் உலக வாழ்க்கை அமையாது என்றால் மழை இல்லாமல் ஒழுக்கமும் நிலை பெறாது என்பது பொருள். நீர் இல்லாமல் உலகம் இயங்க முடியாது. அதுபோலத்தான் மழை இல்லையே உலக இயக்கத்திற்கான அடித்தளம் அளிக்கப்படும். எனவே பஞ்சம் பசி தலைவிரித்தாடும். அந்நிலையில் ஒழுக்கம் என்பது இல்லாது போகும் என்கிறார் திருவள்ளுவர். உயிர்களின் உயர்வு ஒழுக்கத்திலிருந்து தான் வர முடியும் என்பதில் உறுதியாக இருந்தவர் எம் திருவள்ளுவர்.